காவேரி டிஎம்டி பார் கம்பீரத்தின் அடையாளம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. இன்னைக்கும் பரபரப்பான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. இன்று மாலை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்துச்சு. இதுல பேசின ஸ்டாலின், எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க எல்லாம் கட்டுப்பட்டு நடக்கணும், வர்ற 10ஆம் தேதி வரைக்கும் சென்னையில தான் இருக்கணும்னு அதிரடியாக உத்தரவு போட்டாரு. அதோட நிலையா ஆட்சி அமைய அவசரமா எந்த முடிவையும் எடுக்க ஸ்டாலினுக்கு அதிகாரம் வழங்கியும் தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் விசிக திருமாவளவனுடன் ஸ்டாலின் ரொம்ப தீவிரமாக டிஸ்கஷன் செஞ்சாரு. அத பத்தி பிறகு சொல்றேன். இன்னொரு பக்கம் தனிப்பெரும் கட்சியின் தலைவரான விஜய ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்கல. இது பாஜக சதின்னு காங்கிரஸ் மட்டுமில்ல, திமுக கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, கமல்ஹாசன் எல்லாருமே கண்டிக்கிறாங்க. காங்கிரஸ் நாளைக்கு ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிச்சிருக்கு. இதுக்கு இடையில ஆளுநர் அர்லேக்கரை விஜய் இன்னைக்கும் சந்தித்து பேசினாரு. இந்த சந்திப்புல பெரும்பான்மைக்கான 118 எம்எல்ஏக்கள் லிஸ்ட உங்ககிட்ட கேட்கிறதே உங்க பாதுகாப்புக்கு தான் அழுத்தமாகவே சொன்னாரு ஆளுநர். விஜயோ நாங்க சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிச்சுக்கிறோம்னு பதில் சொன்னாலும் ஆளுநர் அதை ஏத்துக்கல. இதுக்கப்புறமா ஆளுநர் மாளிகை ஒரு அறிக்கையும் வெளியிட்டுச்சு. அதுல விஜய் கிட்ட மெஜாரிட்டி இல்லைன்னு அபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. இத பத்தி நாம விசாரிச்சப்ப ஆளுநர் அர்லேக்கர் கோவா சபாநாயகராகவும் இருந்தவர். அவருக்கு இந்த மாதிரி மெஜாரிட்டி விஷயங்கள் நல்லாவே தெரியும். நாளைக்கு கோர்ட்டுக்கே போனாலும் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும். அதுக்கு தான் இப்படி அபிஷியலாகவும் லீகலாகவும் சில விஷயங்களை ஆளுநர் செய்கிறாருன்னு சொல்றாங்க. இந்த பரபரப்புக்கு நடுவுல ஸ்டாலினை இன்னைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சண்முகம், வீரபாண்டியன், விசிக திருமாவளவன் எல்லாரும் சந்திச்சு நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினாங்க. இத பத்தி ஸ்டாலினுடனான டிஸ்கஷன்ல கலந்துகிட்ட கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் கிட்ட பேசினப்ப இன்னைக்கு பல விஷயங்களை எந்தவித பிரஷரும் இல்லாம ஸ்டாலின் கிட்ட பேசணும். குறிப்பா அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு தரும்னு சொல்றத பத்தியும் பேசணும். அப்ப நாங்க அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆதரவு தந்தா எதிர்காலத்துல உங்களோட அரசியலுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்திடாதான்னு ஓபனாகவே கேட்டோம். அதுக்கு கூலாகவே பதில் சொன்ன ஸ்டாலின், நாம பெரிய தீமை எதுன்னு பார்க்கணும். இப்ப விஜய் ஆட்சி அமைக்க முடியாம போகும் நிலையில ஜனாதிபதி ஆட்சியை தான் கொண்டு வருவாங்க. ஜனாதிபதி ஆட்சினாவே பாஜகவோட ரூல் தான். பாஜகவை ஆட்சி செய்ய நாம எப்படி விட்டுட்டு இருக்க முடியும்? அதனால பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்து அதிமுக ஆட்சி அமைக்கிறாங்கன்னா வெளியில இருந்து ஆதரவு தந்துடலாம்னு விளக்கம் தந்ததாக சொன்னாங்க. இந்த மீட்டிங்ல திமுகவின் TR பாலு, KN நேரு, ஏவா வேலு, ராசா எல்லாரும் கூட இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி விசிக தரப்புல விசாரிச்சப்ப பாமக இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் நிலைப்பாடு. ஆனா இப்ப மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது உயர்நிலை கூட்டத்தை கூட்டி நாங்க பேசுறோம்னு ஸ்டாலின் கிட்ட திருமாவளவன் சொல்லி இருக்கிறாரு என்றனர். ஸ்டாலினை சந்திச்ச கம்யூனிஸ்ட் தலைவர்களும் திருமாவளவனும் அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆதரவு தரும் அப்படிங்கிற விவகாரத்துல நாளைக்கு எங்க கமிட்டி கூடுது, அதுல டிஸ்கஷன் செஞ்சுட்டு சொல்றோம்னு மட்டும் சொல்லிட்டு வந்திருக்காங்களாம். சிபிஐ, சிபிஎம் 2 கட்சிகளிலும் கூட பல்வேறு டிஸ்கஷன்கள் நடக்குது. அதாவது திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைச்சா அந்த கவர்மெண்ட் நிலையானதா இருக்குமான்னு சந்தேகம் எழுப்புறாங்க. இன்னொரு தரப்பு, நாம திமுக கூட்டணியில தான் நின்னு ஜெயிச்சிருக்கோம், அதனால கூட்டணிக்கு தலைமை தாங்குற திமுக என்ன முடிவு எடுக்குதோ அதையே நாமும் ஏத்துக்குவோம், அதை விட்டுட்டு விஜய்க்கு ஆதரவு தர்றது எல்லாம் ரொம்ப துரோகம்னு சொல்றாங்க. ஆளுநரை சந்திச்சுட்டு வந்த விஜய் கிட்ட நம்ம கிட்ட பெரும்பான்மை இல்லைன்னு ஆளுநர் மாளிகை அறிக்கையே வெளியிட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டது. இதை கேட்ட விஜய் ரொம்பவே அப்செட் ஆனாரு. அப்புறமா செங்கோட்டையன், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜுனா, அருண்ராஜ் எல்லோர்கிட்டையும் ரொம்ப நேரமா விஜய் ஆலோசனை நடத்தினாரு. இந்த ஆலோசனையில என்ன பேசினாங்கன்னு விஜய்க்கு நெருக்கமானவங்க கிட்ட பேசினப்ப பாஜக நம்மள ஆட்சி அமைக்க விட மாட்டாங்கன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு, அதனால இனி ஆட்சி அமைக்கிற முயற்சிகளையே எடுக்காம இருக்கலாம்னு விஜய் சொன்னாரு. ஆனா நேத்து போலவே இன்னைக்கும் ஆதவர்ஜுனா, நான் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், திருமா கிட்டையும் பேசுறேன், நாளைக்கு நல்ல முடிவா சொல்லுவாங்கன்னு நம்பிக்கை கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஆளுநர் மாளிகையில இன்னைக்கு இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. ஆளுநர் மாளிகைக்கு தலைமைச் செயலாளர், பொதுத்துறை செயலாளர், டிஜிபிய ஆளுநர் அர்லேக்கர் அழைச்சு பேசினாரு. இந்த மீட்டிங்ல விஜய் சிஎம்மா பதவியே ஏற்கல, அவருக்கு யார கிட்ட சிஎம்கான கான்வாய் எல்லாம் அனுப்புனீங்க, சிஎம்கான செக்யூரிட்டி பத்தின ப்ளூ புக் ரூல்ஸ் பத்தி எல்லாம் நீங்க தெரியாமலா இருக்கீங்க, விஜய்க்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லி இங்க ஆளுநர் மாளிகையில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் வந்துச்சா,
யாரை கேட்டுங்க இப்படியெல்லாம் முடிவு செஞ்சீங்கன்னு லெஃப்ட் ரைட்டுன்னு தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை விளாசிட்டாராம் ஆளுநர். அதோட டிஜிபி கிட்ட நீங்க உங்க இஷ்டத்துக்கு 2 எஸ்பிக்களை டிரான்ஸ்பர் செஞ்சிருக்கீங்க, அது எப்படி நீங்களா டிரான்ஸ்பர் செய்யலாம்னும் டோஸ் விட்டாராம் ஆளுநர் என்கின்றனர். காவேரி டிஎம்டி பார் கம்பீரத்தின் அடையாளம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.